வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் கோமதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டா டைப்பை நீங்கள் ஏன் மாற்றணும், ஏன் டேட்டா டைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிப்போம். ரெண்டாவது வந்து டேட்டா டைப்பை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிற டேட்டா ப்ராப்பரான டேட்டா டைப்பில் இல்லை, அதை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா ஃபார்மேட் எரர் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு டேட் கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஒரு டாலர் கன்வெர்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு எரர் வரும். இதை நான் வந்து நீங்கள் சப்போஸ் என்னோட பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் அதை காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது ஒரு டெக்ஸ்ட்லேருந்து டேட்டா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா ஃபார்மேட் எரர் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும். அந்த ஃபார்மேட் எரரை எப்படி வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம், டெமோவோட பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த ஒரு டேட்டா குவரி பவர் குவரி எடிட்டரில் நாம் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஏபிசி அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கு இல்லையா. ஏபிசின்னா என்ன, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. சரி, இது இப்போ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்லேயே இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்லேயே சேவ் பண்ணுறேன். அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே, அப்ளை கொடுத்துட்டு இப்போது இதே ஃபார்மேட்டில் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவால்வேட் ஆகுது. இப்போ நம்ம இதே ஃபார்மேட்டில் இருக்கும்போது இதை எப்படி வந்து இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும், எப்படி விஷுவலைசேஷன் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறது வந்து என்னது, ஃபுல்லாக டாலரில் இருக்குது. அதாவது ஓப்பனிங் அமௌண்ட்டு இல்லை ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஹை அப்படிங்கிறதும் டாலரில் இருக்குது, லோ அப்படிங்கிறதும் டாலரில் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு அமௌண்ட் இல்லையா. இப்போ இந்த அமௌண்ட் கேல்குலேஷனை ஓகே, இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹையஸ்ட் ஓப்பனிங் அமௌண்ட் வந்து எந்த டேட்டில் இருந்துச்சு கண்டுபிடிக்கலாமா. அதே மாதிரி லோவஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ், லோவஸ்ட் ஓப்பனிங் அமௌண்ட் வந்து எந்த டேட்டில் இருந்தது, டோட்டல் ஓப்பனிங் அமௌண்ட் அந்த மந்த்துக்கான டோட்டல் இது என்ன, ஓகேவா. இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. பட் இப்போ இது ப்ராப்பரான டேட்டா ஃபார்மேட்டில் இல்லாததுனால நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஹோம் சேவில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ இருக்கிறது வந்து அப்படியே நம்மளுக்கு நம்மளோட பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பேஜ் 2 தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி வந்திருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. இப்போ ஹை, ஓப்பன், லோ, ஓப்பன் இது எல்லாமே வந்து என்னவா இருந்திருக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு அதாவது மணி கரன்சியில் இருந்திருக்கணும் இல்லையா. அதாவது ஒரு நியூமரிக் ஃபார்மேட்டில் இருக்கணும். இது நியூமரிக் ஃபார்மேட்டில் இல்லாததுனால என்னால் இதை வச்சு ப்ராப்பராக என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியாது. புரியுதா. இப்போ நான் இதை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு அது கரெக்டாக வராது. ஓகே, ஸோ அதனால தான் நான் இப்போ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணும். இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேஜ் 2 இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து டேட் அப்படின்னு போட்டிருக்கே தவிர இது டேட் ஃபார்மேட்டில் கிடையாது. எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இது டேட் ஃபார்மேட்டில் ப்ராப்பராக இல்லை, இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஃபார்மேட் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு சிம்பிள் காட்டும், ஓகேவா. அதே மாதிரி நியூமரிக்கல் ஃபார்மேட்லாம் இங்கே வந்து இப்படி ஒரு சம்மேஷன் ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். இது எந்த சிம்பிளுமே இங்கே இல்லை அப்படின்னா இது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்காது. ஓகேங்களா. அதனால இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக கரெக்டான டேட்டா ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நம்ம இப்போ இடிஎலோட செகண்ட் ஃபேஸில் இருக்கும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களை பவர் குவரி எடிட்டருக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா. இப்போ பவர் குவரி எடிட்டருக்கு கூட்டிகிட்டு போனோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றணும். ஓகே, இப்போ இந்த டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, திஸ் ஷுட் பி அ டேட் ஃபார்மேட்டாக இருக்கணும், டேட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டுன்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே, ஏன் இந்த எரர் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இதில் அவங்க எப்படி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, 4/21/2017 விச் மீன்ஸ் தட் இந்த 4ங்கிறது மந்த்து, 21ங்கிறது வந்து டே, 2017ங்கிறது என்னது, இயர். ஓகே, பட் கன்வெர்ட் ஆகும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டே, மந்த் அண்ட் இயராக கன்வெர்ட் ஆகும்.
ஓகேவா? இது வந்து நம்மளோட கன்வர்ஷன், இது வந்து நம்மளோட இந்தியன் கன்வர்ஷனில் இப்படி ஆகும். பட் இது வந்து யாரோட கன்வர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் கன்வர்ஷன். ஓகே, மந்த், டே, இயர் அப்படின்னு தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த யூஎஸ் கன்வர்ஷன்லேருந்து நம்மளோட லோக்கல் கன்வர்ஷன், அதாவது இந்தியன் கன்வர்ஷனுக்கு வரும்போது எந்த மாதிரியான டேட்டுக்கெலாம் வந்து ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ 4/12/2017 பிரச்சனையே வராது. ஏன்னா 12 மந்த்ஸ் தான் இருக்குது, கன்வெர்ட் ஆயிரும். பட் 12க்கு மேலே போகிற எல்லா இடத்துலையுமே எரர் காட்டும். ஓகே, உங்களுக்கு ஐடியா என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எரர் வரும், இதுக்கு எரர் வரும், எரர் 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 எரர், இதுக்கெலாம் எரர் வராது. ஓகே, இது வரைக்கும் எரர் வராது. திருப்பி இதுக்கு எரர் வரும், எரர் 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 எரர், இது எல்லாமே எரர் வரும். சரி, இப்போ இந்த எரரை வந்து நான் என்ன பண்ணலாம்? 2 மெத்தட் இருக்குது, 2 வே இருக்குது. ஒன்று வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், எரர்னு இருக்கிறது எல்லாமே. அது வந்து இட்ஸ் நாட் அ அட்வைசபிள் சேஞ்ச். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தகுந்த மாதிரியான டேட் ஃபார்மேட்டில் நான் மாற்றணும். கரெக்டாக? இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு சும்மா டேட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன எரர் அடிக்குது? ஃபார்மேட்டிங் எரர் தான். ஸோ இப்போ நீங்கள் ஓகே, அது என்ன எரர்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த எரர் இருக்கு இல்லையா, இந்த எரரில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஃபார்மேட் எரர் அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? இப்போ இந்த எரரை நான் எப்படி மாற்றணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா யூஸ் லோக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்அப் விண்டோ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பாப்அப் விண்டோவில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட் இதில் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேட்டா டைப்பை வந்து சூஸ் பண்ணணும். என்னது? டேட்டா டைப். இப்போ உங்களுக்கு என்ன டேட்டா டைப்பாக வேணும்? எனக்கு வந்து இங்கே டேட் வேணும். கரெக்டாக? அப்போ நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணணும்? டேட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டேட்டுன்னு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், இந்தியாவோட டேட் ஃபார்மேட் என்னெல்லாம் காட்டுதுன்னு பாருங்கள். ஒன்று டே, ஓகே, ஹைஃபன் மந்த்து ஹைஃபன் இயர், இப்படி இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டேயாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து மந்த்தாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரியான இதை வந்து மாற்றலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷில் யூஎஸ் போய் தேடுங்க. ஓகே, இங்கிலீஷில் வந்து யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ இதில் இருக்கிற டேட் ஃபார்மேட் என்னவா இருக்குங்க? மந்த்து, டேட்டு, இயர். நம்மளுக்கு தேவையானதில் இருக்கா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். இது ஓகே சொல்லிடுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எரரே இல்லாமல் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போது இது வந்து ஆக்சுவலி எனக்கு அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, யூஸ் லோக்கல் போங்க. ஏன்னா இது நீங்கள் டேரெக்டாக பர்சன்டேஜ் இல்லை டெசிமல்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே, இப்போ நீங்கள் அதே மாதிரி யூஸ் லோக்கல் போங்க. இங்கே போயிட்டு இப்போ டெசிமல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் போயிட்டு யூஎஸ்ன்னு கொடுங்க. ஓகே, யூஎஸ்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னவா எடுத்துக்கும்? அது வந்து ஒரு டாலர் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பராக அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், டேட்டா கன்வெர்ட் ஆகிருக்கு, இது இதாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஹை லோ க்ளோஸ் இது மூணையுமே நம்ம மாற்றணும். ஓகேவா? ஸோ இதையும் டெசிமல் நம்பர், ஓகே, டெசிமலாகவே மாற்றும் போது நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இதில் போய்ட்டு யூஸிங் லோக்கல்னு கொடுத்துட்டு அதுலேயும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன இதில் வேணும்? டெசிமல் நம்பரில் வேணும். அண்ட் உங்களுக்கு யாரோடது இதில் வேணும்? இங்கிலீஷ் யூஎஸ் இந்தியாவோடது வேணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸில் வேணும். இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஒரு எரர் இருக்குது. ஓகேங்களா? இந்த எரர் அப்போது அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ஒத்து வரல. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஃபார்மேட்டில் மாற்றுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே மாற்றுங்க. ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு வால்யூம் வந்து உங்களுக்கு ஏபிசியில் இருக்குது. இதை வந்து நீங்கள் டெசிமல், ஐ திங்க் இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே டெசிமலில் மாற்றலாம். ஏன்னா அதில் டாலர் சைன் எதுவுமே இல்லை, அதனால் இங்கே பிரச்சனை வராது. இங்கே இது மூணையும் மாற்றிடுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம்ல டேட் அண்ட் ஓப்பன் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் டெஸ்க்டாப்பில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போது இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டை மாற்றிருக்கேன். உங்களுக்கே தெரியுது, டேட்டு
ஓப்பன் அப்படிங்கிறது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் எப்படி எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் போய் க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு டேட் என்ன மாதிரி காமிக்குது, ஓப்பன் என்ன மாதிரி காமிக்குது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பரான ஒரு விஷுவலைசேஷன் என்னால் பண்ண முடியும். டேட் வைஸ் எடுக்க முடியும். டேட்டோட ஹையார்கியை அது வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போது இந்த ஓப்பன் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ நான் டேட் வைஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னால் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் டேட்டா ஃபார்மேட் எரரை வந்து மேனேஜ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். இது மட்டும்தான் வழின்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி இதை விட நிறைய வேஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் டேட்டா ஃபார்மேட் எரர் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு ஈஸியஸ்ட் வே. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரியும் அப்படின்னா, இதை விட ஈஸியான ஐடியா தெரியும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக் வந்து நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.